முக்கணின்னு சொல்லக்கூடிய மா பலா வாழைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கியமான கனியான சப்போட்டாவை நாம் சாப்பிட்றப்ப அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த் இஸ் வெல்த். வெல்கம் டு தோலிஸ் ஹெல்த். மினரல்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ், சிங்க், செலினியம், காப்பர், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர் முதலான சத்துக்களை கொண்டிருக்கிறதுனால எலும்பு தேய்மானம், மூட்டுகளில் வலி முதலான எலும்பு சம்மந்தமான A to Z பிரச்சனைகளுக்கு இது தீர்வு அமையுது. ஒடிய போகிற நிலையில் இருக்கக்கூடிய எலும்பை கூட இரும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் போன்ற மருத்துவத்தன்மைகளை இது கொண்டிருக்கிறதுனால வாய்ப்புண், வயிற்றுப்புண் முதலான உடம்பில் ஏற்படக்கூடிய அத்தனை புண்களையும் ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது மட்டும் இல்லாமல் புற்றுநோய்க்கு எதிராக கூட இது செயல்படுதுங்க. சப்போட்டாவில் உள்ள சில சத்து பொருட்களும் விட்டமின்களும் இரத்த நாளங்களை சீராக வைக்கிற தன்மை கொண்டதால் இரத்த நாளங்களில் கொழுப்பு படியாமல் பார்த்துக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சரி செய்கிறதுக்கு கஷ்டப்படாமல் ஈஸியாக டெய்லி 2 சப்போட்டா சாப்பிட்டாலே போதுமானது. இதில் உள்ள நார்ச்சத்து டயட்ரி ஃபைபர்னு சொல்லக்கூடிய உணவாக நார்ச்சத்தாக இருக்கிறபடினால மலச்சிக்கலுக்கு இது முற்றிலும் அருமருந்துங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். அதிக அளவு ஆற்றலை கொண்டிருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் பரிந்துரைக்கப்படுது. உடல் உஷ்ணத்தை சரி செய்கிறதோட தாகத்தை தணிக்கிற பண்பும் இது கொண்டது. விட்டமின் A மற்றும் C இருக்கிறதுனால கண்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படுது. தோல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறதோட முதுமையை தள்ளி போட்டு சருமத்தை எப்பவும் பளபளப்பாக எங்கே வச்சுக்கும். குடல் மற்றும் வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. டயரியாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடியது. நம்மளோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி டென்ஷன் இல்லாமல் மனசை லேசாக வச்சுக்க உதவுது. தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுறவங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சப்போட்டா கூழ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த பழத்தை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாந்தி, சோர்வு, தலைச்சுற்று போன்ற பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு தளர்ச்சியை நீக்கிறதோட சத்துக்களையும் அள்ளி கொடுக்குது. பல் சுத்த வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. முடிகளை மென்மையாக்குறதோட பொடுகு பிரச்சனையை சரி செஞ்சு ஆரோக்கியமான கேச வளர்ச்சிக்கும் உதவுது. சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது. குழந்தைகளோட மூளைத்திறனை மேம்படுத்துது. சாஃப்ட் மற்றும் லைட்டு கரகரப்பு தன்மை கொண்ட ஜூஸியான இந்த பழத்தில் ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் போன்றவை அதிகமாகவும் குளுக்கோஸ் குறைவாகவும் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் கூட இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்போட்டாவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோலிஸ் ஹெல்த்திலிருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.